ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று நம்ம மார்க்கெட்டில் என்ன லெவல் எடுத்துருந்தோம், சரியா? அதாவது நம்ம இண்டெக்ஸில் என்ன லெவல் எடுத்திருந்தோம், அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸில் நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,224 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,346 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,396 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருந்தது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,078 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,015 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருந்தது. சரிங்களா? ஸோ இதில் நம்ம எப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லை சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன்ல வாய்ப்புகள் எடுத்துடலாம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன்ல வாய்ப்புகள் எடுத்துடலாம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட நமக்கு வந்து 26,250க்கு மேலே தான் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறாங்க. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து அங்கே ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு என்ன செய்யல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே வந்து மார்க்கெட் வந்து வரல. சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே வந்து மார்க்கெட் வந்து வரல. ஸோ அதில் தான் சப்போர்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் வந்து அங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக வந்து என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. சரிங்களா? ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக வந்துருந்தாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ப்ரீமியம் டிகே அப்படின்றது வந்து நடந்தது. சரிங்களா? ப்ரீமியம் டிகே அப்படின்றது வந்து நடந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன், சரிங்களா? கால் ஆப்ஷனும் என்ன செய்யறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ தான் இருக்கிறாங்க. சரிங்களா? கால் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனும் செய்யறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? மார்க்கெட்ல ஒரு மூமெண்டம் இருந்தாலுமே, அதாவது நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டு லோ வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஹை டு லோ வந்து இருக்கிறாங்க. பட் ஆனாலுமே நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுங்க, ப்ரீவியஸ் டேல இருந்து நம்மளுக்கு எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கிறாங்க. கால் ஆப்ஷனும் மைனஸ்ல தான் இருக்கிறாங்க, புட் ஆப்ஷனும் மைனஸ்ல தான் இருக்கிறாங்க. நீங்க தெளிவா பார்த்தா தெரியும். சரியா? ஸோ அதனால நல்ல ஒரு பிரீமியம் டிகேன்றது பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு மூமெண்டம்ன்றது கொடுத்தாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோ மார்க்கெட் தான். நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பிரீமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மேலே ஏறினாங்க. இருந்தாலுமே நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பிரீமியம் டிகே கொடுத்து ரெண்டு பக்கமே வந்து நல்லா கரைச்சிருக்காங்க அப்படின்றது இதுல இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. சரியா? ஓகே. ஸோ அதனால நம்ம எல்லாத்தையுமே வந்து கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, நல்லா ஸ்லோ மார்க்கெட்டாக வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து நம்மளுக்கு இந்த சிந்தட்டிக் ஃபீச்சரை பிரேக் பண்ணவும் தான் ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட்ன்றது கிரியேட் ஆச்சு. கிரியேட் ஆகி நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, அது வந்து நடைபெறல. அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு அகைன் இங்கே டர்ன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, சிந்தட்டிக் ஃபீச்சர் லெவல்லே வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து முடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதை நீங்கள் ப்ரீமியமில் பார்க்கும்பொழுது தெளிவாக வந்து புரியும். ஓகே. ஸோ அப்போ ஓகேங்க, பிரீமியம் வந்து பார்த்துக்கலாம். பிரீமியத்தில் நம்ம வந்து என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,300. சரிங்களா? 26,300 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து ஏடிஎம் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா, மிட் ரேஞ்சாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 134 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 189 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 237 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 284 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 67 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நான் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 160 அண்ட் 110 அப்படின்ற லெவல், ரெண்டு லெவலும் வந்து நிச்சயம் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்க சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து இண்டெக்ஸ் வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து வாய்ப்புகளை தேடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கால் ஆப்ஷன்ல நம்ம வாய்ப்புகள் தேடும்போது நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்து என்ன செய்யலைங்க, இன்னைக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து என்ன செய்யலைங்க, வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு கால் ஆப்ஷன்ன்றது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை, வரல. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணி காட்டுறேன். புட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ புட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஓப்பனிங் இருக்கிறாங்க. சரிங்களா? ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, மிட் ரேஞ்ச் வரைக்கும் போறாங்க. மிட் ரேஞ்சில இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அகைன் கீழே வராங்க. ஓகேங்களா? அகைன் கீழே வந்துட்டு அகைன் மிட் ரேஞ்சு. ஸோ அகைன் நம்மளுக்கு மிட் ரேஞ்சிலே தான் மார்க்கெட் வந்து என்ன செய்யறாங்க, நிற்கிறாங்க. பட் ஆனால் சில மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்து நம்மளுக்கு நிலை பெறல. சரிங்களா? மிட் ரேஞ்சுக்கு கீழே தான் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க. நம்மளுக்கு கீழே தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 110 அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி கீழே வராங்க.
கீழே வந்துட்டு அகைன் நம்மளுக்கு இந்த S1ல தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க சப்போர்ட்ன்றது எடுக்கிறாங்க. பட் ஆனால் என்ன செய்யல S1க்கு மேலேயும் வந்து மார்க்கெட் நிலை பெறல, S1ஐயும் பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு இதுல கால் ஆப்ஷன்ல சுத்தமா என்ன செய்யலங்க வாய்ப்புன்றதே கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணி பார்க்கும் பொழுது ஸோ இப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து இவங்க மிட் ரேஞ்சுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்யணும், இவங்க வந்து இந்த 110 அப்படின்ற லெவலுக்கு வந்து கீழே இருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியால. சரிங்களா? அதான் நம்மளுக்கு டிகே ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த 110க்கு கீழே இருக்கிறாங்க. பட் ஆனால் என்ன செய்யலைங்க கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த 134க்கு மேலே வந்து என்ன செய்யல இல்ல நிலை பெறவில்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன செய்யுங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் திரும்பறதுக்கான வாய்ப்பு வந்து இங்க வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அகைன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 110 அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து வராங்க. மேலே வந்துட்டு நம்மளுக்கு கால் அண்ட் புட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க மீட்டிங் வந்து நடக்குது. மீட்டிங்ல வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி என்ன செய்யறாங்க கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேலே வந்து வராங்க. சரிங்களா? மேலே வந்துட்டு அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க மிட் லெவலுக்கும் வராங்க. மிட் லெவலுக்கு மேலையும் வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து வராங்க. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் டாமினேட் பண்ணி மேலே வராங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அங்க கீழே தான் விழுந்துட்டு இருக்கு. சரிங்களா? மார்க்கெட் வந்து அங்க கீழே தான் விழுந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆனால் வந்து என்ன செய்யல ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா இருந்ததுனால நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து சிலங்க கிடைக்கல. ஓகேங்களா? நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், அதாவது நம்மளுக்கு ஒரு 12:50க்கு மேல நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாங்க நம்மளுக்கு வந்து கரெக்டா இந்த 1 மணி. சரிங்களா? இந்த 1:45 இந்த ரேஞ்ச் இருக்குங்களா, சாரி 12:45 அந்த ரேஞ்சுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். ஏன் அப்படின்னா நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ வந்து என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து வராங்க. 1 மணிக்கு வந்து என்ன செய்யறாங்க சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ வராங்க. ஸோ அதனால இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அதே நேரத்தில் நம்மளுக்கு இவங்க மிட் லெவலுக்கு மேல வந்திருக்காங்க. சரிங்களா? 1 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க அகைன் மிட் லெவலுக்கு மேல வராங்க. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல இருக்கும் போதும் 12:20க்குலாம் வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல இருக்கிறாங்க. பட் ஆனா என்ன செய்யலாங்க இவங்க சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு பிலோ வந்து வரல. சரிங்களா? இவங்க சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ வந்து வரல. அதனால வந்து என்ன செய்யல ரேலி வந்து கண்டினியூ ஆகல. சரிங்களா? அதனால நம்மளுக்கு அந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகல. ஓகேங்களா? இது நம்மளுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரேலி வந்து கண்டினியூ ஆகல. சரியா? ஸோ அகைன் நம்மளுக்கு இவங்க சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல வரும்பொழுது தான் சாரி சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே வரும்பொழுது தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குங்க இங்க வந்து ஒரு மூவ்மெண்ட்ன்றது கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? அது நல்லா கவனிக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும் பொழுது நம்மளுக்கு இங்க இருந்து எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 134 இருந்து கரெக்டா 189. சரிங்களா? அதாவது 190 வரை என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. அதுக்கு மேல வந்து நிலை பெறல. நம்மளுக்கு R1 லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க புட் ஆப்ஷன் வந்து போயிருக்காங்க. சரிங்களா? R1 லெவல் வரைக்கும் புட் ஆப்ஷன் வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் தான். சரிங்களா? அங்கேயே நம்மளுக்கு என்ன செய்யறாங்க ரிவர்சல் கொடுத்து இவங்க அகைன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க மிட் லெவலுக்கே வராங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட்லயே என்ன செய்ய நடக்குது இங்க ரிவர்சல் நடந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல்லே வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க க்ளோசிங் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு நடந்தது. ஆனா நம்மளுக்கு வந்து என்ன செய்யலங்க ஒரு வாய்ப்புன்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடைக்கவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல தான் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாரும் வந்து இருந்தீங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து லாசஸ் தான் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மார்க்கெட். சரிங்களா? ஒரு ஸ்லோ மார்க்கெட், அதாவது ஒரு கேண்டில் வந்து நம்மளுக்கு கிரீனாவும் அடுத்த கேண்டில் ரெட்டாவும் அடுத்த கேண்டில் கிரீனாவும் அடுத்த கேண்டில் ரெட்டாவும் அதே மாதிரி இருந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாம நிறைய மல்டிபிள் ட்ரேட் வந்து எடுக்க தோணும். சரிங்களா? அதாவது ஓவர் ட்ரேட் வந்து பண்ண தோணும். ஓவர் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க லாசஸ் தான் அதிகமாகும். சரிங்களா? அதாவது நம்ம ஒன்று வந்து கால் ஆப்ஷன்ல எடுப்போம், இன்னொன்று புட் ஆப்ஷன்ல எடுப்போம், கால் ஆப்ஷன்ல எடுப்போம், புட் ஆப்ஷன்ல எடுப்போம், அப்படி மாத்தி மாத்தி எடுக்கும் பொழுது இந்த நேரத்துல நம்மளுக்கு லாசஸ் தான் அதிகமா நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால நம்ம வந்து என்ன செய்யணுங்க ஒரு தெளிவா வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யணும் ஒரு டைரக்ஷன்ல வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்ல. ஓகே ஓகே ஸோ நம்ம இப்போ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுல பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஏடிஎம் நம்மளுக்கு என்ன எடுக்க போறோம் அப்படின்னா நம்ம 26,250. சரிங்களா? 26,250 அப்படின்றது தான் ஸ்ட்ரைக்கு தான் நம்மளுக்கு வந்து ஏடிஎம்மா இருக்கு. நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து 102, புட் ஆப்ஷன் வந்து 111 அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 26,250 நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்குது. சரிங்களா? க்ளோசிங்ல. ஓகே ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது லெவல்ஸ் என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு 26,241 அப்படின்ற சிந்தடிக் ஃபியூச்சர் வேல்யூ வந்து வராங்க. ஸோ அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,352 அப்படின்ற லெவல் வந்து வருது. அதே மாதிரி R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,408 அப்படின்ற லெவல் வந்து வராங்க. சரிங்களா? அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,138 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,079 அப்படின்ற லெவலும் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றது பார்த்துடலாம். நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க இதுல என்ன அப்படின்னா நம்மளுக்கு R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நமக்கு இந்த லெவல் வந்து மாறும். ஸோ அந்த லெவல் வந்து நம்ம வந்து டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? அதுக்குள்ள ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே
ஓகே, நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 26,250 சரிங்களா, கால் அண்ட் புட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு மிட் ரேஞ்சாக வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 106 அப்படின்ற லெவல் வந்து வருது. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 164 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 205 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 246 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா 32 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ எப்பவுமே சொல்றதாங்க, இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாது சரிங்களா. இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாது. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலுமே நம்ம இந்த லெவல் தான் யூஸ் பண்ண போறோம் சரிங்களா. இதை நம்ம வந்து 26,250 ஸ்ட்ரைக்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாதுங்க. நீங்க வந்து 26,200 கூட யூஸ் பண்ணலாம், 26,300 கூட யூஸ் பண்ணலாம், 26,400 கூட யூஸ் பண்ணலாம், 26,500 கூட என்ன செய்யலாம், இந்த லெவல் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா என்ன செய்யணுங்க, மார்க்கெட் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும் சரிங்களா. அதாவது நம்மளுக்கு ஏடிஎம் வந்து அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யலாம், அந்த ஸ்ட்ரைக்ல வந்து நம்ம இந்த லெவலை வந்து போட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா. நிறைய பேர் கேட்குற கேள்வி இதே தான் இருக்கு. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் இதுலேயே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா, ப்ரோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போயிடுச்சு, நம்ம லெவலை மாற்றணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இதே தாங்க. நம்மளுக்கு வந்து இந்த லெவல் வந்து மாற போகிறது கிடையாது சரிங்களா. இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலுமே சரிதான். நம்மள ஏடிஎம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது பாருங்க. ஏடிஎம் எங்கே இருக்கோ அந்த ஏடிஎம் ஸ்டேக்ல வந்து என்ன செய்யலாம், இந்த லெவல்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆனால் நிறைய பேர் ஒரே மெசேஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலோ ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறுமா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அந்த லெவல் வந்து மாறாது சரிங்களா. அந்த லெவல் வந்து மாறாது. ஏன்னா நம்ம வந்து இந்த பேஸ் பண்ணி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம் சரிங்களா. நம்ம வந்து ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுக்கிறது இல்லை, நம்ம ஏடிஎம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஏடிஎம் பேஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஏடிஎம்ன்றது மாற போகிறது கிடையாது சரிங்களா. ஸ்ட்ரைக்கு தான் வந்து மாறுமே தவிர ஏடிஎம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யாது, மாற போகிறது கிடையாது சரிங்களா. அப்போ அதனால நம்ம என்ன செய்யணும், மார்க்கெட்டில் எங்கே ஏடிஎம் இருக்கிறாங்களோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அந்த லெவலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது நீங்கள் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து மல்டிபிள் ஸ்ட்ரைக்லேயும் வந்து நம்ம இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதாவது நீங்கள் வந்து இந்த 246 அப்படின்றது இல்லையா, ஸோ அதுக்குள்ள என்ன ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் இருக்குதோ அந்த ஸ்ட்ரைக்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இதில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுக்குற லெவலும் அதே தான். அதுலேயும் நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுவும் நம்ம இந்த இதே கான்செப்ட் தான் வரும். ஓகேங்களா. அது நம்ம ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுக்குறது. ஓகே, ஸோ இதுதாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க சரியா. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.